இந்த எம்பியை பார்க்கறது எவ்வளவு மோசமான தேர்தல் தான். எம்பியை யாருமே பார்க்கறது இல்லை. இந்த கேள்வி நான் உங்களுக்கு கேட்கவே போறது. எத்தனை பேர் கோயம்புத்தூர் எம்பியை பார்த்துருக்கீங்க கேட்க. ஆனா எத்தனை பேர் அண்ணாமலையை மாநில தலைவராக உங்களோட சொல்லி பார்க்கறது. கல்யாணம், விசேஷம், கட்சி நிகழ்ச்சி, எண்மண் எண்மக்கள் யாத்திரை, பல உரைகள் நம்ம எதுவுமே ஒரு கேட்கு. இத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க. இத்தனை பேர் வந்து நின்று கொண்டிருக்கிறார். டிஆர்பி ராஜா பணத்தோடு வந்து நிற்கிறார். கோயம்புத்தூர் மக்களை விலைக்கு வாங்கிடலாம் திமுக ஒரு பொய் கனவுல வந்து நிற்கிறார். எல்லா அமைச்சர்களையும் இறக்கிறார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒன்றுமே இல்லாம ஒரு சாதாரண மனிதராக இருக்கும் பொழுது என்னை எத்தனை முறை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்? மக்களுடைய அதிகாரம் கொடுத்தால் அதிகமாகத்தான் பார்ப்பேன். எல்லோருக்கும் நான் ஒரே ஒரு வீடு நடந்து போய் ஊர் இதை பார்க்காம என்னை பார்க்காம யாரும் இருந்ததே இல்லை. ஒரு நாள் விடுமுறை என்பது அரசியல் எடுத்ததே இல்லை. நிறைய பேருக்கு என் மேல போகும், நீ ஊருக்கு வரணும், தோட்டத்துக்கு வரணும், உங்களை தோட்டத்துக்கு வந்து பார்க்கணும். தோட்டத்துக்கு போயே 4 மாதம் 5 மாதம் அட்லீஸ்ட் நீங்க அம்மாவை பார்க்க வந்தாலும் உங்களை பார்க்க வர்றேன். அம்மாவை பார்த்து 2 மாசம். இல்ல சென்னை வீட்டுக்கு வந்தாலும் பார்க்க வர்றேன். சென்னைக்கு போய் பல நாட்கள் ஆகும். எண்மண் எண்மக்கள் யாத்திரை ஆரம்பித்ததுல இருந்து விடுப்பு என்பதே கிடையாது. 8 மாசம். ஆனால் ஓய்வே இல்லை. காரணம் நான் தெளிவாக இருக்கின்றேன். ஐயா அம்மா இப்ப மாற்றம் நடக்கலைன்னா எப்பவும் நடக்காது. இப்ப எப்பவும் இல்லை. அதனால்தான் சகோதர சகோதரிகள ஒரு அங்கீகாரம் தேவைப்படும். ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் எனக்கு அந்த மாதிரி பேசி எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க. இல்லைங்க, நான் பிரின்சிபல் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நீங்க எனக்கு கோரிக்கை கொடுத்துருக்கீங்க, அதை பரிசீலனை பண்றேன். இல்ல நீங்க கொடுத்துருக்கீங்க, நீங்க ஒரு தனி மனிதன் தான் சார், கொடுத்துருக்கீங்க அப்படியே எடுத்து போறேன், அது வரப்போ வரும். அந்த மாதிரி எனக்கு பதில் சொன்னா நிற்க நீங்க நினைக்கிறீங்க. அதற்கு மக்களுடைய அதிகாரம் நமக்கு தேவை. ஒரு ஆட்சியாளரை கண்டித்து, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளரை கண்டித்து இதை செய்ய வேண்டும் என்று சொல்வதற்காக தாங்கையா இந்த மக்கள் அதிகாரம் என்கின்ற தேர்தல் நாம் அது நமக்கு தேவையில்லை. அவர் ஓவரோல் பணி செய்யணும். ஒரு கலெக்டர் செய்ய மாட்டேன் என்று சொன்னாலும் கூட ஓவரோல் பணி செய்யணும். அது இல்லை என்றால் இந்த பதவியை அலங்காரத்துக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே நாம் உங்களிடம் மன்றாடியது போல 303 எம்பிக்களோடு இருக்கிறோம். எதற்கு 400 செல்ல வேண்டும் என்று. அதனால் நீங்கள் தெரியாத புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. பல்லடத்துல நம்முடைய அறிமுக கூட்டத்திற்கு இவ்வளவு பெரிய எழுச்சியாக நீங்கள் வந்திருக்கு. அதனால் இது உங்களுடைய தேர்தல், உங்களுடைய தேர்தல். இல்லை அண்ணாமலை என்ன பார்க்கல பாருங்க, அண்ணாமலை என்ன பொங்கலுக்கு வரல, எல்லாத்துக்கும் வந்து வாக்கு கேட்கல, எங்க தெருவுக்கு வரல, எங்க ஊருக்கு வந்திருக்கணும்ல, நியாயமான தேர்தல். இல்ல அண்ணாமலை என்ன கொஞ்சம் காயனப்பேட்டைக்கு வந்தா நல்லா இருக்குமே, நானும் பார்க்கிறோம், பிடிக்கும், ஆசை இருக்கு, ஓட்டு போனோன்னு மோடியெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும், பட் எங்க ஊருக்கு வருவீங்க. வெறும் 18 நாட்கள் நடக்கக்கூடிய தேர்தல் 21 லட்சம் பேர், 40 தொகுதிகளுக்கு நான் பிரச்சாரத்திற்கும் செல்லுவேன். பக்கத்தில் திருவனந்தபுரத்துக்கு பிரச்சாரத்துக்கு டைம் கொடுக்குறேன். இதெல்லாம் இந்த 18ஆம் தேதிக்கு முன்பு நான் செய்ய வேண்டிய வேலை. 40 தொகுதி, ஒரு நாளைக்கு 6 பாராளுமன்ற தொகுதி செல்வேன். 6 மணிக்கு கன்னியாகுமரி ஆரம்பித்தா இரவு 10 மணிக்கு 5வது தொகுதியில் முடியும். காரணம் ஐயா, நான் போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி உசு பேச்சு கடந்து நிக்க வச்சு 19 பாரதிய ஜனதா கட்சியுடைய இதுவரை தமிழ்நாட்டில் நின்னதே இல்லை. 7 இடத்துல 5 இடத்துல 6 இடத்துல 19 பேர் நிற்கிறாங்க. என்னால எனக்கு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க சொல்லித்தான் நிற்கிறோம். பிரச்சாரத்துக்கு நீங்கள் வரவில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. வந்தாலும் அங்கே போகணும். சிதம்பரத்தில் நிற்கிறாங்க, சென்னையில் நிற்கிறாங்க, நாகர்கோவில் நிற்கிறாங்க. அதனால்தான் நான் திரும்ப சொல்றேன், நீங்கள் தான் வேட்பாளர். எனக்கு இருக்கக்கூடிய நேரம் என்ன தூங்க போவது கிடையாது, ஏதோ ஒரு இடத்துல ஓய்வெடுக்க போவது கிடையாது. இங்க இல்லை என்றால் தமிழகத்தில் ஏதோ ஒரு மூலையில வைக்க பிடிச்சி ஏதோ ஒரு பக்கத்தில் பேசிட்டு இருக்க போறாங்க அன்பு சொன்னாங்க. ஆனால் நான் எல்லா இடத்திற்கும் பல்லடத்திற்கு வர வேண்டும் என்று அன்பு சொந்தங்கள் நீங்கள் எதிர்பார்க்காம, நீங்கள் அண்ணாமலையாக, நீங்கள் மோடியாக, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியாக, நீங்கள் பட்டியலாம் நீங்க ஏறுங்க. நீங்க உங்க குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு பொறுப்பு. அடுத்த 30 ஆண்டு காலம் உங்களுடைய குழந்தையினுடைய வளர்ச்சி என் கையில நீங்க யோசித்தால்
வேலைவாய்ப்பு, தொழில்துறை, அடுத்த கட்ட முன்னேற்றம் எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு அந்த பிரச்சனையே வேண்டாம். சின்ன குழந்தையா இருக்கிறீங்களா, 30 ஆண்டுகள் வளர்ந்து ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்திலே உங்களுடைய குழந்தை இந்தியாவுடைய பிரதியாக இருக்க வேண்டும் என்றால் மோடி அவர்கள் 2024